Hi guys, welcome to our channel Jazz Lifestyle. So நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஆரி ஸ்கொயர் ஷேப் பாக்ஸ் ஸ்டாண்டை பத்தி தான் ரிவ்யூ பிளஸ் வந்துட்டு அதோட ஃபிக்ஸிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணும்னா அப்போ நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னது ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதோட சேர்த்து 12 கிளிப்ஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா கிளாத் அது மேலே அட்டாச் பண்ணிட்டு அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து அந்த 12 கிளிப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆரி ஃப்ரேம் ஸ்டாண்ட் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும் அந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணும்போது அதில் நம்ம ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃப்ரேமில் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணி அதை நம்ம அந்த ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது டேமேஜஸ்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அதுவே இந்த ஸ்கொயர் ஷேப் பாக்ஸ் அந்த ஸ்டாண்டில் அந்த ஆரி ஸ்டாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து 100க்கு 90% வந்து டேமேஜஸ் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக அதை வந்து நம்ம தவிர்க்கலாம் இந்த ஃப்ரேம் நம்ம யூஸ் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து 12 கிளிப்ஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிளிப்பை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணிவிட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ரேப் பண்ணி வச்சுருக்காங்க இதோட அந்த 4 லெக்கு. ஸோ 4 எட்ஜஸ்க்கும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு 4 லெக் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த லெக்கை வந்து கீழே வந்துட்டு டேமேஜ் ஆகிடாமல் உடஞ்சிடாமல் நெளிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு டேப் மாதிரி வந்துட்டு ஒரு கவர் சுற்றி ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ எடுத்துகிட்டு அது நல்ல திக்னஸ் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் ஒரு ஸ்க்ரூ டைப்பில் வந்துட்டு அதை நம்ம மாட்டுற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நல்ல திக்னஸ் நல்ல வெயிட் உள்ளதாக இருக்குது. ஸோ இந்த சைடில் 2 கொடுத்துருக்காங்க, அந்த சைடு 2 வச்சு ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா கைஸ்? நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டைலரிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதா ஐடியாவில் இருக்கும். நீங்கள் வந்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபாலோ அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிட்டு அவங்களே லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். ஸோ நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்டுக்கு வந்துட்டு 4 லெக் வச்சு கொடுத்துருக்காங்களா, அந்த 4 எட்ஜஸ்லேயுமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்க்ரூவோடு வந்துட்டு நமக்கு வந்து அந்த 4 லெக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த லெக்கை வந்து 1 பை 1 ஃபிக்ஸ் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெக்கை எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்களா, அதை வந்து நம்ம லூஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ லூஸ் பண்ணிவிட்டு அந்த 4 எட்ஜஸில் வந்து ஒரு எட்ஜில் வந்து அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்க்ரூ மாட்ட அந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஸோ இப்படி தான் வெளியில் தெரிகிற மாதிரி தான் இருக்கணும், இல்லை உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கணும், இல்லை அந்த சைட் போகிற மாதிரி தான் இருக்கணும், அப்படிலாம் எந்த கண்டிஷன்ஸுமே கிடையாது. ஓகேவா? ஸோ நம்மளோட இஷ்டத்துக்கு வந்து லெஃப்ட்டில் வைக்கணுமா, ரைட்டில் வைக்கணுமா, இல்லை உள்ளே வைக்கணுமா, இல்லை வெளியில் வைக்கணுமான்னு சொல்லி நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுவே வந்து உள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா கிளாத் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இது வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்கனால மோஸ்ட்லி வந்து அவ்வளோவா டேமேஜ் ஆகாது. ஓகேவா? இல்லை நீங்கள் வெளியில் இப்போ அந்த ஸ்க்ரூ வந்து வச்சு அந்த ஹோல் வெளியில் தெரியிற மாதிரி இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஸ்டிச்சஸ்க்கெலாம் ஜரி த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு, அந்த பீட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதை வந்து அந்த பேட்சாக அந்த பண்டில் மாதிரி இருக்கும்ல கொத்து அதை வந்து நம்ம அந்த ஸ்க்ரூவில் வந்து மாட்டி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஜரி த்ரெட்டை வந்து அதில் நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு ரோல் ஆகி நமக்கு நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணும்போது வந்துட்டுருக்கும். அதுவே நீங்கள் கீழே நீங்கள் பாட்டுக்கு போட்டிங்க அப்படின்னா அது அப்படியே சிக்கு ஆகிட்டே இருக்கும். இல்லை நான் அந்த ஸ்க்ரூலலாம் நான் மாட்ட மாட்டேன் அப்படின்னா கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் அந்த த்ரெட்டை வச்சுட்டு நீங்கள் மேலே ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு சிக்கு வராமையும் இருக்கும். ஸோ நாங்கள் அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ 4 எட்ஜஸ்க்குமே வந்து அதோட லெக்கை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டைட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து இந்த 4 லெக்குமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டைட் பண்ணிக்கலாம். 4th லெக் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அதை ஸ்க்ரூ வச்சு டைட்டும் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து கிளிப்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 12 கிளிப்ஸ். அது எதுக்கு அப்படின்னா மேலே வந்து ஒரு கிளாத்தை நம்ம போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த கிளிப்ஸை வந்து நம்ம லாக் பண்ணிக்கணும். ஓகேவா? அது எப்படி யூஸ் பண்ணுறது? இந்த கிளிப்பை அந்த ஸ்ப்ரிங் மாதிரி அந்த கம்பி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கம்பி வந்து அப்படி இருக்கும், ஃபுல்லாக கவர் ஆகிட்டு இருக்கும். அதை மேலே அப்படி தூக்கி விட்டுட்டு நீங்கள் கிளிப்பை அமுக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகும். ஓகேவா? அது மாதிரி இப்போ இந்த கிளாத் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கிளாத் எடுத்து மேலே போட்டுட்டு எப்படி போகிறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டாண்ட் இருக்குது, அந்த ஸ்டாண்டுக்கு மேலே வந்து இந்த கிளாத்தை வந்து விரிச்சு விடுங்க. ஓகேவா?
எப்படி 4 பக்கம் வெஜஸ்லயுமே படுற மாதிரி ஈக்குவலா வச்சுட்டு இந்த சைடுல வந்து நான் ஒரு கிளாத்தை வந்து மேல போடுங்க கிளிப்ஸ் கொடுத்துட்டு எடுத்த உடனே உங்களுக்கு இந்த டைப்ல வேணும் அப்படிலாம் இல்லை நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எடுத்த வந்து நான் ஃபர்ஸ்ட் மாட்டுறேன் ஓகேவா. ஸோ இதில் கிளாத்தில் வந்துட்டு 4 கிளிப்பை வந்து நான் லாக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ வச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சைடு நம்ம இழுத்து இன்னும் ஒரு 4 கிளிப்ஸை வந்து நம்ம குத்திக்கலாம் ஓகேவா. 4th கிளிப் நான் குத்திட்டேன்னா ஸோ இப்போ நெக்ஸ்ட் அந்த பக்கம் டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து டைட்டாக கொஞ்சம் இழுத்து பிடிச்சாப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கிளிப்பை நான் குத்த போகிறேன். ஸோ இப்படி இழுத்துட்டேன்னா டைட்னஸ் நமக்கு இங்கேருந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதா. ஸோ இழுத்து 4 கிளிப்ஸை நான் எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் 4 கிளிப்பை அந்த கம்பியெல்லாம் ஸ்ட்ரைட்டாக நேராக திருப்பி வச்சுக்கிறேன். ஸோ அப்போ தான் டக்கு டக்குன்னு டைட்டாக இழுத்து பிடிச்சி நமக்கு கிளிப் பண்ண முடியும். ஸோ இப்போ இழுத்து பிடிக்கிறது உங்களுக்கு தெரியுதா. ஸோ செகண்ட் கிளிப் குத்திட்டு இந்த பக்கம் அப்படி இழுத்து பிடிச்சி ஒரு கிளிப் நம்ம குத்திக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 4th கிளிப்பை வந்து இந்த பக்கம் இழுத்து குத்திக்கலாமா. ஸோ குத்தியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சைடு இந்த பக்கம் டர்ன் பண்ணிவிட்டு ஒரு 2 கிளிப்பை வந்து இந்த பக்கம் நம்ம குத்தலாம். ஸோ பேலன்ஸ் வந்து 4 கிளிப்ஸ் இருக்கும். அதில் இந்த சைடு கொஞ்சம் அப்படி இழுத்து டைட்டாக பிடிச்சி இந்த பக்கத்து ஒரு 2 கிளிப்பு அப்படியே அந்த இன்னொரு பக்கம் பேலன்ஸ் இருக்குது அதை டர்ன் பண்ணிவிட்டு அதையுமே கொஞ்சம் இழுத்து பிடிச்சாப்பில் நம்ம கிளிப் பண்ணிக்கலாம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக கிரிப்னஸ் நமக்கு கிடைக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் லூஸ் ஆகிடாமல் இருக்க நம்ம இழுத்து பிடிச்சி இன்னொரு கிளிப் நம்ம குத்திடலாம் ஓகேவா. குத்தியாச்சு அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் டேப் பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கும்போது நமக்கு ஒரு டப் டப் பட் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். அவ்வளோதாங்க. இனிமேல் நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து எப்படி இந்த ஆரி பாக்ஸ் ஸ்டாண்டை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி நம்ம கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோமா. ஸோ இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்